ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஹேமாஸ் கோலம் வித் ஸ்டோரி. எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கோலத்தை பார்த்துக்கிட்டே நல்ல ஸ்டோரியை கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குண்டு ராஜா. ஒரு ஊர்ல ஒரு நல்ல ராஜா இருந்தாரு. அவருக்கு மக்கள் எல்லோர்கிட்டையும் நல்ல பேர் இருந்தது. அவருக்கு அதிகமா சோம்பேறித்தனம் இருந்துச்சு. தினமும் கட்டிலிலேயே படுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. நாட்கள் போக போக அவரோட உடம்பு குண்டா மாறிடுச்சு. அவரால நடக்க கூட முடியல. மந்திரிமார்கள் எல்லாரும் ராஜாவோட நிலைமைய நினைச்சு வருத்தப்பட்டாங்க. வெவ்வேறு நாட்டுல இருந்து மருத்துவர்களை கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்த்தாங்க. ஒன்னும் நடக்கல. அப்பதான் ஒரு சாமியாரை பத்தி கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் நடந்ததை சொன்னாங்க. நான் தங்கி இருக்கிற இடம் புனிதமான இடம். இந்த இடத்துல ராஜாவோட ஜாதகம் உச்சத்துல இருக்கும் பொழுது இங்க நடந்து வந்து கால் பதிச்சா நல்லாயிடுவாருன்னு சொன்னாங்க. இத கேட்ட மந்திரிகள் ராஜா கிட்ட போய் சொன்னாங்க. நாம என்னைக்கு அங்க போகணும்னு ராஜா கேட்டாரு. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு உங்க ஜாதகத்துல நல்ல நேரம், அப்ப நாம நடந்து போகணும்னு சொன்னாங்க. உடல் எடை அதிகமாக இருந்தாலும் மெதுவா நடந்து அங்க போனாரு. ஆனா ஒண்ணுமே நடக்கல. சாமியார் சொன்னாரு, உங்க ஜாதகத்துல உச்சமும் துக்கமும் மாறி மாறி வருது. அதனால நாளைக்கு மதியம் இங்க வாங்கன்னு சொன்னாரு. மறுநாளும் நடந்து போனாரு ராஜா. அன்னைக்கும் ஒன்னும் நடக்கல. இப்படியா 3 மாசமா தினமும் நடக்க ஆரம்பிச்சாரு ராஜா. ஆனா இயற்கையாவே ராஜாவோட உடல் இளைக்க ஆரம்பிச்சது. மந்திரங்கிந்திரம்னு எதுவும் இல்ல. இந்த சாமியார் தன்னை நடக்க வைக்கத்தான் இப்படி சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அரசர் அன்று முதல் தினமும் சத்துள்ள ஆகாரத்தை மட்டும் சாப்பிட்டு நல்லா உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சாரு. இது காரணமா அவரோட உடம்பு இளைச்சு ஆரோக்கியமானதாக மாறிடுச்சு. அதே போல் ஒரு ஊரில் ராகுல் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு நன்றாக சாப்பிட பிடிக்கும். ஆனால் வேலை செய்யவோ ஓடி விளையாடவோ பிடிக்காது. நாள் முழுக்க டிவியை பார்த்து கொண்டே சிப்ஸ், மிட்டாய் மற்றும் எண்ணெய் உணவுகளை சாப்பிட்டான். இதனால் அவனது உடம்பு ரொம்ப குண்டானது. அவனால் சிறிது தூரம் கூட நடக்க முடியவில்லை. ஒரு நாள் அவனது நண்பர்கள் அனைவரும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள அழைத்தனர். ராகுலால் ஓட முடியவில்லை. பாதியிலேயே கீழே விழுந்து விட்டான். அப்பொழுது அவனது தாத்தா அவனுக்கு புரிய வைத்தார். உடம்பை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதிக சோம்பலும் கண்டபடி சாப்பிடுவதும் உடம்பை கெடுத்துவிடும். ராகுல் தனது தவறை புரிந்து கொண்டான். அன்றிலிருந்து ஜங்க் உணவுகளை தவிர்த்தான். தினமும் காலையில் எழுந்து ஓடி ஆடி விளையாடினான். சில நாட்களில் அவனது உடல் நலம் சரியாகி சுறுசுறுப்புடன் மாறினான். நேற்றைய புதிரின் விடை. எந்த மாதத்தில் 28 நாட்கள் இருக்கும்? விடை, எல்லா மாதத்திலுமே குறைந்தது 28 நாட்கள் இருக்கும். இன்றைய புதிர். வாய் இல்லை, ஆனால் எல்லோரிடமும் பேசுவேன். கால் இல்லை, ஆனால் உலகம் முழுதும் சுற்றுவேன். நான் யார்? இதுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான அழகான கோலங்கள் பார்க்கவும் நல்ல ஸ்டோரியை கேட்கவும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.